ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தருணின் சுவையரும்பு. இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லா உதிரியாக சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சமாக புளிக்குழம்பு ஊற்றி சுட்டு அப்பளம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு அன்பான வேண்டுகோள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் ஹீட் ஆனதுமே 1/2 கப் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெயில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் லைட்டாக வதக்கிட்டு ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு தன்மை இருக்கும். ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கூட வளவளப்பு தன்மை இல்லாமல் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு பாதி அளவுக்கு போட்டுட்டு அது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அடுத்ததாக மிச்சம் இருக்கிற வெண்டைக்காய்களை ஆட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரேடியாக ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய பொங்கி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அங்கங்கே வறுபடாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃப்ரை பண்ண வெண்டைக்காய்களை எடுத்துட்டு அடுத்தது மிச்சம் இருக்கிற வெண்டைக்காய்களையும் இது கூட ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெண்டைக்காயெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். அதே கடையில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். மிச்சம் இருக்கிற எண்ணெயை நீங்கள் எடுத்து வச்சுட்டு தோசைக்கு இந்த மாதிரி பயன்படுத்தலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 15 பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். கறிவேப்பிலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 30 சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயத்தை கட் பண்ண தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணுங்க. புளி குழம்புக்கு இது ஒரு நல்ல டேஸ்ட்டும் நல்ல மனமும் கொடுக்கும். குழம்புக்கு எப்போதுமே பெரிய வெங்காயம் ஆட் பண்ணக்கூடாது, அது கொஞ்சம் இனிப்பு தன்மையை கொடுத்துருங்க. அதனால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க. சின்ன வெங்காயம் எண்ணெயிலே நல்லா சுருங்கி வெந்து வரும், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த குழம்புக்கு நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் மிக்சியில் பேஸ்ட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்கள் ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலா. இந்த மசாலாக்களை ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெயிலே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்ல மணம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். புளி தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தடவை புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் அந்த புளியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 2வது புளி தண்ணியும் ஆட் பண்ணி இந்த குழம்போட கன்சிஸ்டன்சியை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் ருசிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் புளியோட பச்சை வாசம் போகணுங்க. அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். வெல்லம் ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் ஆட் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஆட் பண்ண தேவையில்லை. பட் புளிக்குழம்புக்கு வெல்லம் ஆட் பண்ணால் அந்த புளியோட புளிப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நம்ம வறுத்து வச்சுருந்த வெண்டைக்காய்களையும் ஆட் பண்ணிடுறேன். வெண்டைக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க வச்சாவே போதுங்க. ஏன்னா வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும் போதே பாதி வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா இது நல்லா வெந்துடும், உப்பு காரம் நல்லா பிடிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதக்க ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்யும்போது
இந்த வளவளப்பு தன்மை இருக்காதுங்க. எல்லாருமே ரொம்ப விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த புளிக்குழம்பு மட்டுமே போதுங்க. தொட்டுக்க வேற எந்த பொரியலும் தேவையில்லை. ஒரு 2 அப்பளம் இருந்தால் போதும். உதிரி உதிரியான சாப்பாட்டோட கொஞ்சமாக புளிக்குழம்பு வச்சு ஒரு அப்பளத்தோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புளிக்குழம்ப மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.